வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் சிவி லிஸ்ட் அப்படின்றது வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்பேஜ். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க, பட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது அப்படியே ஹோம் பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் பிடிஎஃப் ஃபைல் ப்ரிலிமினரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் காப்பியஸ்ட் அட்டண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், கிளீனஸ் ஒர்க்கர், இந்த போஸ்டிங்கான இந்த எல்லாத்துக்குமே சேர்த்து செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை உள்ளே ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கற்ற சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு மேபி எதோ தவறுதலாக தெரிஞ்சுது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்க, அறிக்கை எண் 116லேருந்து 171 வரையும். ஓகேவா? எந்த டேட்லனா 28/4/2024 அப்போ வந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இதற்கான லிஸ்ட்டு அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பதிவு எண், பெயர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. விண்ணப்பித்த மாவட்டம் அப்படின்றத கடைசியாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் விண்ணப்பிச்சிங்க அப்படின்றது. ஏன்னா பேர் வந்து ஒரு சிலருக்கு ஒரே மாதிரி வரும். அந்த ஒரு காரணத்தினால பதிவு எண் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது, வேறு வேறு தான் வரும். இருந்தாலும் அதையும் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டு அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய பெயர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு, ஸோ இதில் குறிப்பிட்ட அதாவது தேர்முறை செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு வரும் பொழுது தாங்கள் இணையதளத்தில் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் அதன் சுய சான்றப்பட்ட நகல்கள் 2 தொகுப்புகளாக 2 செட்டு கட்டாயம் கொண்டு வர வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் உங்களுடைய சர்டிஃபிகேட் இதுதான் அப்படின்னா இந்த கார்னரில் உங்களோட கையெழுத்து இருக்கணும். அப்ளை பண்ணும்போது கொடுத்த எல்லா சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் அதில் வந்து 2 காப்பி. இந்த மாதிரி இணையதள விண்ணப்பத்தில் கூறப்பட்டல தகுதிக்கான அதாவது தகுதி ஏதாவது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதை சொல்லலை. சான்றிதழ்கள் சரியென அறிந்த பிறகே அவர்கள் இனிவரும் அதாவது இது எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா தான் செய்முறை தேர்வுக்கு தகுதி மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் அனுமதிக்கப்படுவர். தவறான உறுதிமொழி அதாவது தவறான சான்றிதழ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அனுமதிக்கப்பட மாட்டார்கள்னு சொல்லியிருக்காங்க. தப்பாக ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ இதுதான் அதனுடைய தகவல்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது எல்லா டிஸ்ட்ரிக்குமான நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். உங்களோட டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய பெயர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதும் தாண்டி நீங்கள் விண்ணப்பித்த டிஸ்ட்ரிக், அதாவது நீங்கள் கரூராக இருப்பீங்க, திருச்சிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, திருச்சியாக இருப்பீங்க, கரூருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களோட பெயர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க. இதில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.